إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. قال الله عز وجل: وأن هذا صراطي مستقيما فاتبعوه ولا تتبعوا السبل فتفرق بكم عن سبيله ذلكم وصاكم به لعلكم تتقون. فقد صح عن النبي صلى الله عليه وسلم أنه قال: تركتكم على البيضاء ليلها كنهارها لا يزيغ عنها إلا هالك. கனிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்: மை யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகின்றானோ அவருக்கு தனது மார்க்கத்தில் விளக்கத்தை கொடுக்கின்றான். இந்த ஹதீஸினூடாக, இந்த நபி மொழியின் வாயிலாக அல்லாஹ்வின் மார்க்கத்தின் மிக முக்கிய அம்சமான இஸ்லாமிய அகீதா, தூய கொள்கையை குறித்து அறிந்து கொள்ளக்கூடிய, பேசக்கூடிய, கேட்கக்கூடிய வாய்ப்பை நமக்கு வழங்கியிருக்கிறான் என்று சொன்னால், இது அல்லாஹ் நமக்கு நலவை நாடி இருக்கின்றான் என்பதை புரிந்து கொள்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, நம் அகீதாவுடைய பாடத்தில் அல் ஈமான் பில்லாஹி அஸ்ஸ வஜல், அல்லாஹ்வை ஈமான் கொள்ளுதல் என்கிற தலைப்பின் கீழாக ஒவ்வொரு விஷயங்களாக நாம் பார்த்து வரோம். இதில் முதலாவதாக தௌஹீத் ருபூபிய்யா, தௌஹீத் அல் உலூஹிய்யா, தௌஹீத் அல் அஸ்மா வஸ் சிஃபாத். இறுதியாக என்ன செய்கிறோம்? தௌஹீதுடைய மூன்று வகைகளில் தௌஹீத் ருபூபிய்யா, தௌஹீத் அல் உலூஹிய்யா, தௌஹீத் அல் அஸ்மா வஸ் சிஃபாத் என்கிற இந்த மூன்றாவது அம்சத்தை குறித்து பார்த்து வருகின்றோம். இதனுடைய விளக்கங்கள் தங்களுக்கு ஃபேஸ்புக்கில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்த கடந்த பாடங்கள் குறித்த விளக்கங்கள் வேண்டும் என்றால் அதில் பார்த்து கொள்ளலாம். இப்போ இறுதியாக நாம் தௌஹீத் அல் அஸ்மா வஸ் சிஃபாத்தை குறித்து பார்த்து வருகிறோம். சென்ற வாரத்தில் நாம் என்ன பார்த்தோம் என்றால், உசூல் அல் இபாதா, அர்கான் அல் இபாதா, அதாவது ஒரு அடியார் அல்லாஹ்வை வணங்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நம்மிடத்தில் இருக்க வேண்டிய மூன்று அம்சங்களாகிய அல் மஹப்பா, அல் ஹவுஃப் வல் ரஜா, அல்லாஹ்வை நேசித்தல், அவனுக்கு அஞ்சுதல், அவனது நன்மைகளை ஆதரவு வைத்தல் என்கிற நிலையில் இருந்து ஒவ்வொரு அடியானும் அல்லாஹை வணங்க வேண்டும் என்பதை நாம் பார்த்தோம். அதில் இறுதியாக சென்ற வாரத்திலே அக்ஸாம் அல் ஹவுஃப், அச்சத்தினுடைய வகைகள் என்ன என்பதையெல்லாம் நாம் பார்த்தோம். அடுத்து ரஜா என்றால் என்ன, அது குறித்த விஷயங்கள் நாம் பார்த்தோம். தௌஹீத் அல் அஸ்மா வஸ் சிஃபாத்னா என்னங்கிறத நம்ம பார்த்தோம். இதனுடைய இரண்டு வகைகள் என்னங்கிறத நம்ம பார்த்தோம்.
இதை நாம் சொல்லும் பொழுது சென்ற வாரத்திலே தௌஹீதுல் அஸ்மா வ சிஃபாத்திலே இந்த பாடத்தை பொறுத்தவரையிலே மிக முக்கியமான அடிப்படை, இதை நம்முடைய அறிவால் முழுவதுமாக அறிந்து கொள்ள முடியாது. நம்முடைய அறிவை மட்டும் பேஸ் பண்ணி இந்த விஷயத்தில் நாம் மூழ்க ஆரம்பித்தால் இது வழிகேட்டில் கொண்டு சேர்க்கும் என்பதை நாம் சென்ற வாரத்தில் பார்த்தோம். ஏனென்றால் அல்லாஹ் சொல்கின்றார், வலா யுஹீதூன பிஹி இல்மா, அவர்கள் அவனை தங்களது அறிவால் சூரியன் அறிந்து கொள்ள மாட்டார்கள். எப்படி? அல்லாஹ்வை குறித்து அவன் குர்ஆனிலும் சுன்னாவிலும் எவ்வாறெல்லாம் அறிமுகப்படுத்தியிருக்கின்றானோ அதை உள்ளதை உள்ள மாதிரி என்ன செய்ய முடியும், அந்த வழியினூடாகத்தான் புரிந்து கொள்ள முடியுமே தவிர நாம அல்லாஹ்வை குறித்து விளங்கிக் கொள்ள முடியுமா என்று கேட்டால் கண்டிப்பாக முடியாது. இது குறித்த மேலதிகமான விளக்கங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பாடத்தில் வரும். ஆனால் இந்த தௌஹீதுல் அஸ்மா வ சிஃபாத் என்கிற இந்த பாடத்தை பொறுத்தவரையில் மிக முக்கியமான அடிப்படை என்னது, முழுக்க அறிவை பயன்படுத்தி இந்த பாடத்தை அணுகுவது என்பது வழிகேட்டில் கொண்டு சேர்க்கும் என்பதை நாம் சென்ற வாரத்தில் பார்த்தோம். ஷேக் ஜிப்ரீல் அவர்கள் இதை வலுவாக அழுத்தமாக திருத்தமாக சொல்லியிருந்தார். என்ன சொன்னாங்க? யார் இதற்கு முயற்சி செய்வானோ அவன் தவறிழைத்து விட்டான், அவன் நேரிய பாதை மட்டும் திண்ணமாக வழி தவறி விட்டான் என்று பேசுகிறார்கள். அதை சொல்லி எச்சரிக்கிறான். எல்லாத்துக்கும் என்ன காரணம்? வந்து அல்லாஹ் என்ன சொல்கிறான், வலா யுஹீதூன பிஹி இல்மா, அல்லாஹ்வை குறித்தவர்கள் அவருடைய அறிவால் என்ன செய்ய முடியாது, சூழ்ந்து அறிய மாட்டார்கள், அறிந்து கொள்ள முடியாது என்பதாக அல்லாஹ் சொல்கின்றார். இது மிக முக்கியமான அடிப்படை என்பதை இந்த பாடத்தை படிக்கும் பொழுது ஒரு சிந்தனையில் இருக்க வேண்டும். அடுத்ததாக சென்ற வாரத்திலே தௌஹீதுல் அஸ்மா வ சிஃபாத்தை பொறுத்தவரையில் அஹ்லுஸ் சுன்னாவுடைய நிலைப்பாடு என்ன என்று சொல்லும் பொழுது அவர்கள் அல்லாஹ்வும் அவரது தூதரும் அல்லாஹ்வை குறித்து என்னென்ன பெயர்கள் என்னென்ன தன்மைகளை கொண்டு அறிமுகப்படுத்தியிருக்கின்றார்களோ சொல்லி இருக்கின்றார்களோ அதை உள்ளதை உள்ளதா அப்படியே என்ன செய்யணும், உள்ளதை உள்ள மாதிரி அப்படியே நம்ப வேண்டும். முதல் அடிப்படை என்னது, அதை எந்த விதமான அதாவது மாற்று கருத்து சொல்லாமல், எப்படி என்று வியாக்கியானம் கொடுக்காமல், கேள்வி கேட்காமல், அதில் எதையும் மறுக்காமல், அதற்கு எதனையும் ஊமையாக சொல்லாமல் முழுவதுமாக உள்ளதை உள்ளவாறு நம்ப வேண்டும். முதல் அடிப்படை. இரண்டாவதாக குர்ஆனிலும் சுன்னாவிலும் அல்லாஹ்விற்கு இல்லை என்று அல்லாஹ் மறுத்திருக்கக்கூடிய அஸ்ஸிஃபாத் அஸ்ஸல்பிய்யா, அல்லாஹ் எந்தெந்த தன்மைகள் எல்லாம் தனக்கு இல்லை என்று மறுத்திருக்கின்றானோ அந்த தன்மைகளை எல்லாம் என்ன செய்யணும், நாமும் மறுக்க வேண்டும் என்று மறுக்க வேண்டும் என்பது இரண்டாவது நிலைப்பாடு. உதாரணமாக தூக்கம், மறதி, மரணம், இது போன்று அல்லாஹ் இதையெல்லாம் என்ன செய்திருக்கின்றான், தனக்கு இல்லை என்று சொல்லி இருக்கின்றானோ, தனது குர்ஆனிலே அல்லது இறை தூதரினுடைய வாயிலாக இதை சொல்லி இருக்கின்றானோ, இல்லை என்று சொல்லி இருக்கின்றானோ அது இல்லை என்று நம்ப வேண்டும். அத்துடன் அதற்கு எதிராக பரிபூர்ணத்துவமுள்ள பண்புகள் அல்லாஹ்விற்கு இருக்கின்றது என்பதையும் நாம் நம்ப வேண்டும். உதாரணமாக அல்லாஹ்விற்கு பலகீனம் கிடையாது. என்ன கிடையாது? அதாவது அல்லாஹ் சொல்கிறான், ஒமா மஸ்ஸனா பில் லுகூப், எந்த விதமான சிறு ஒரு அதாவது ஒரு சின்ன ஒரு சோர்வு கூட, ஒமா خلقنا السماوات والارض وما بينهما في 6 ايام ولقد خلقنا السماوات والارض وما بينهما في 6 ايام وما مسنا من لغوب, திண்ணமாக நாமே வானங்களையும் பூமியையும் இவ்விரண்டிற்கு மத்தியில் இருக்கக்கூடிய அனைத்து படைப்பினங்களையும் நாம் தான் படைத்தோம். ஒமா மஸ்ஸனா மின் லுகூப், நமக்கு என்ன செய்யல, அல்லாஹ் சொல்கின்றான் இவைகளெல்லாம் படைத்த நமக்கு என்ன செய்யல, ஒமா மஸ்ஸனா மின் லுகூப், எந்த விதமான சோர்வு எந்த விதமான களைப்பையும் என்ன செய்யல, நம்மை தொடவில்லை என்று என்ன செய்கிறான் அல்லாஹ் சொல்றான். அப்போ சோர்வு இல்லை என்று சொன்னால் ஏன், அவன் பரிபூர்ணமான ஆற்றல் மிக்கவன். அதே போன்று அல்லாஹ்விற்கு மரணம் இல்லை. அல்லாஹ் என்ன சொல்கின்றான், வதவக்கல் அலல் ஹய்யில் லதி லா யமூத், மரணமே இல்லாமல் இருக்கக்கூடிய நித்திய ஜீவன் உயிருள்ளவன் தான் யாரு, அல்லாஹ் என்று சொல்கின்றான். அல்லாஹ் மறுத்திருக்கக்கூடிய பண்புகளை பொறுத்தவரையில் அதை மறுப்பதோடு மட்டுமல்லாமல் அதற்கு எதிர்ப்பதமாக இருக்கக்கூடிய பரிபூர்ணத்துவமான பண்புகளை அல்லாஹ்விற்கு இருக்கிறது என்று நம்ப வேண்டும் என்கிற விஷயத்தை நாம் பார்த்தோம். இது என்னது? இரண்டாவது நிலைப்பாடு, இரண்டாவது வழிமுறை.
மூன்றாவது, அல்லாஹ்விற்கு உள்ளது என்றும் சொல்லப்படாத, இல்லை என்றும் சொல்லப்படாத, மறுக்கப்படாத பண்புகள் விஷயத்தில் மௌனம் காக்க வேண்டும் என்பதை நாம் பார்த்தோம். இது உதாரணம் என்ன சொன்னோம்? வேற அதாவது தனக்கு இருக்கு உள்ளது என்றும் சொல்லாமல் இல்லை என்றும் மறுக்காமல் அமைதியாக இருக்கக்கூடிய விஷயங்களே நாமும் மௌனம் காக்க வேண்டும். அது என்ன அப்படிப்பட்ட விஷயங்கள்? உதாரணமாக சென்ற வாரத்தில் நாம் பார்த்தது வேற. சரி, ஷேக் அவர்கள் இந்த இடத்துல உதாரணம் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னு பார்க்கும் பொழுது சென்ற வாரத்தில் என்ன செஞ்சோம்? அல் ஜிஸ்ம் நம்ம சொல்லியிருந்தாங்க. அல் ஜிஸ்ம் ஜிஸ்ம் என்னது? உடல் அப்படிங்கிறது அந்த வார்த்தைக்கு உண்டான பொருட்களும் ஒரு பொருள், வார்த்தைக்கு உண்டான பொருட்களும் ஒரு பொருள் அப்படின்னு நடக்கும். பல அர்த்தம் இருக்கு. அதுல ஒரு அர்த்தம் என்னது? உடலுங்கிறது. உடல் என்றால் என்ன? உறுப்புகள்லாம் சேர்ந்து நாம் பார்க்கக்கூடிய தசை, அந்த தோல், ரத்தம் இருக்கா இல்லையா, இது போன்ற விஷயங்கள் தான் உடல். இது ஒரு இது ஜிஸ்முக்கு உண்டான அர்த்தம். இது இருக்கக்கூடிய மற்ற அர்த்தங்கள் என்னென்ன அர்த்தங்கள் இருக்கு என்று பார்த்தோம் என்றால், குல்லு மா லஹு தூலும் வஅர்தும் வஉமுக், எந்தெந்த பற்றிற்கெல்லாம் எதற்கெல்லாம் உயரமும் அகலமும் உள் ஆழமும் இருக்குமோ அதுவும் என்னது? ஜிஸ்ம். அப்புறம் என்ன தமிழ்ல என்ன சொல்றது? உயரமும் அகலமும் உள் ஆழமும் உள்ளதுன்னா அதுக்கு என்ன தமிழ்ல வார்த்தை சொல்றதா இருந்தா என்ன வார்த்தை அது? பொருள். கன அளவு, ஷேப். ஷேப் உருவம் தானே? கரெக்ட். ஷேப்னா உருவம் சொல்லணும். இப்போ இந்த ஷேப்ஸ்ன்னு சொல்லி சின்ன பிள்ளைங்க நாட்கள்லாம் இந்த இதில் போட்டிருப்பாங்களே, சார்ட்லாம் போட்டிருப்பீங்களே, அதில் ஷேப்ஸ்ன்னு சொல்லி போட்டு நம்ம என்ன இதில் போட்டிருப்போம்? வட்டம் போட்டிருப்போம், கட்டம் போட்டிருப்போம். சில இதில் 3D அனிமேஷன் சொன்னால் என்ன செய்யிருப்போம்? அந்த ஸ்கொயரும் வந்து என்ன செய்யிருப்போம்? இந்த மாதிரி போட்டிருப்போம் இல்லையா? இதில் ஷேப்ஸுங்கிற இடத்துல தான் என்ன செய்ய போடுறோம். அது தமிழ் என்ன பொருள் செய்யறாங்க? வடிவங்கள். வேற சரி, ஓகே. அப்ப ஜிஸ்முக்குள்ள இன்னொரு அர்த்தம் என்னது? பல அர்த்தங்கள். ஒரு சில அர்த்தம் என்னன்னா, குல்லு மா லஹு தூலும் வஅர்தும் வஉமுக், எதுக்கெல்லாம் உயரமும் அகலம் உள் ஆழமும் இருக்குமோ அது. இதுக்கு நம்ம ஷேப்ஸ் என்ன செய்யறாங்க? இதை வடிவம்னு நம்ம சொல்லலாம். டைமென்ஷன் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அது இதை நம்ம சொல்லலாம். டைமென்ஷன் என்னது? பரிமாணம். இந்த அர்த்தம் இருக்கு. வேற சரி, நம்ம என்ன பார்க்குறோம்? நம்ம ஜிஸ்முங்கிற வார்த்தைக்கு என்னென்ன பொருள் இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். சூடாவா? சூரா. அது முக்கியமான ஒரு கேள்வி. அதுக்கு பதில் சொல்றதுக்காக இந்த விஷயத்தை நம்ம பார்க்குறோம். பொதுவாக ஜிஸ்முங்கிற வார்த்தை என்னன்னு கேட்டால், நான் சொன்ன மாதிரி அவங்க சொன்ன அந்த அரபியில் சொல்லக்கூடிய விஷயத்தை என்ன பார்த்தோம்னா என்ன இருக்கு? உடலுங்கிற அர்த்தம் இருக்கு. அதே போன்று தனித்தனி பகுதிகளை ஒன்று சேர்த்து இருக்கக்கூடிய ஒரு அந்த இதுக்கு என்ன சொல்லுவாங்க? ஜிஸ்முன்னு சொல்லுவாங்க. அதே போன்று எதற்கெல்லாம் உயரம் அகலம் உள் ஆழம் இருக்குமோ அதற்கும் ஜிஸ்முன்னு சொல்லுவாங்க. இதை நம்ம வந்து என்ன செய்யறோம்? நம்ம தமிழ்ல வடிவம்னு சொல்றோம். இதை உருவம்ங்கிற பொருளும் நம்ம என்ன செய்யறோம்? வந்து கொடுக்கப்படுது. இப்படி இருப்பதால் தான் அல்லாஹ்விற்கு உருவம் இருக்கிறது என்று சொல்லலாமா சொல்லக்கூடாதாங்கிறதுல என்ன இருக்கு? கருத்து வேறுபாடு. கருத்து வேறுபாடுன்னு சொன்னா, ஒரு மனிதன் என்ன செய்யறாரு? கேள்வி கேட்கிறார். அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கா, இறைவனுக்கு உருவம் இருக்கான்னு கேட்கிறாருன்னு வைங்க. அவர்கிட்ட நம்ம எப்படி பதில் சொல்லணும் அப்படின்னா, நீ உருவம் என்று சொல்லி என்ன நாட வருகிறாய், உன்னுடைய நோக்கம் என்ன என்று கேட்கணும். அதற்கு அந்த நபர் வந்து
உருவம்னு சொன்னா, அதாவது அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், குர்ஆனிலும் சுன்னாவிலும் தன்னை குறித்து அறிமுகப்படுத்தும் பொழுது என்ன செய்கிறான், தனக்கென்று ஒரு தாட் இருப்பதா, தாட்னு என்னது, உள்ளமை, ஒருத்தன் அல்லாஹ் இருக்கிறான்ல என்கிற ஒரு நிலையை என்ன செய்கின்றான், விவரிக்கின்ற, தனக்கு தாட் இருப்பதாக, தமிழ்ல உள்ளமைன்னு சொல்லுவாங்க. அவன் ஒருத்தன் இருக்கிறான் என்று என்ன செய்கிறான், சொல்கிறான். அந்த தாத்திற்கு சில தன்மைகள் இருப்பதாக சொல்கிறான். என்ன சொல்றான், நம்ம பார்க்கணும் சிபத்துகள்லாம் பார்க்குறோம். என்னென்ன சிபத்து, முகம் இருக்குங்கிறது, கண் இருக்குங்கிறது, வேற என்ன இருக்கு, கரம் இருக்குங்கிறது, பாதம் இருக்குங்கிறதெல்லாம் இருக்கா இல்லையா, இந்த சிபத்துக்கெல்லாம் கொண்டு இருக்கக்கூடிய இதை சொல்வதுதான் நோக்கமாக இருக்குமானால் பிரச்சனை கிடையாது. என்னது, இதா கானல் முராது பிதாலிக இஸ்பாத் அத்-தாத் அல்-முத்தஸிஃபா பிஸிஃபாத் அல்-கமால். புரியுதா? என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதை சொல்வதினூடாக அல்லாஹும் ரசூலும் குர்ஆனிலே என்னென்ன தன்மைகள் இருப்பதாக, இறைவனுக்கு இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்களோ, அல்லாஹ் இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்களோ அதை உண்மைப்படுத்துதல் என்ற நோக்கமாக இருக்குமானால் உருவங்கிற வார்த்தையை சொல்வது தவறல்ல. இதற்கு நேர் மாற்றமாக உருவம் என்று சொல்வதன் மூலமாக என்ன இருக்கு, அல்லாஹ்விற்கு வடிவம் இருக்கிறது. எப்படி டைமென்ஷன் மாதிரி என்ன சொன்னாங்களா இல்லையா, குல்லுமா லஹு கூலும் அர்தும் அனும், உயரம் அகலம் உள் ஆழம் சொல்லி ஒரு வடிவமாக சித்தரிக்கக்கூடிய நிலைப்பாடு இருக்குமானால், அல்லது அவனுக்கு என்ன இருக்கு, உடல் என்கிற பொருள், உடல், அவனுக்கு உடல் என்கிற கருத்துப்பட இந்த வார்த்தையை பயன்படுத்தப்படுமானால் இந்த வார்த்தை வந்து தவிர்க்கப்பட வேண்டும், இதை பயன்படுத்த கூடாது. புரியுதா என்று சொல்கிறார். தெரியல சந்தேகம். எனவேதான் சொல்கிறார்கள், பல்வேறு பொருளை கொண்ட ஜிஸ்மை எவ்வாறு நாம் பயன்படுத்துவது கூடாதோ, குர்ஆன் சொன்னாலும் நேரடியாக இல்லை, ஜிஸ்முங்கிற வார்த்தை கிடையாது, அதனால பயன்படுத்தக்கூடாது. எனவே அல்லாஹ்வுக்கு ஜிஸ்ம் இருக்கிறது என்று ஒருத்தர் சொன்னார் சொன்ன நோக்கம் என்ன, நம்ம கேட்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். சொல்கிறாங்க, நீ என்ன சொல்ல வரீங்க, ஜிஸ்ம்னா என்ன? நான் சொன்ன அதே விஷயம் தான் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, உண்மையிலே அல்லாஹ் தன்னை தான் ஒருவன் இருக்கிறான் என்று தனக்கு ஒரு தாட் இருக்குன்னு சொல்றாங்கல்ல, தனக்கு ஒரு தன்மைகள்லாம் இருக்குதுன்னு சொல்கிறார்களே, இதுதான் நோக்கமாக இருக்குமானால் பிரச்சனை இல்லை. இது இல்லாமல் வேறு நோக்கமாக இருக்கும், நம்ம உருவத்துக்கு இப்ப என்ன விளக்கம் கொடுத்தோமோ அதே விளக்கத்தை என்ன செய்யறாங்க, ஜிஸ்முக்கு அவர்கள் கொடுக்கிறார்கள். புரியுதா? எனவே உருவம் என்கிற வார்த்தையும் நமக்கு என்னன்னு சொன்னா, அவன் சொல்லியிருக்கக்கூடிய சிபத்துகளை, அவனுக்கு உண்டான தாட்டை, உள்ளமைகளை அதை அப்படியே நம்புவதுதான் நோக்கமாக இருக்குமானால் தவறல்ல. மாறாக இது அல்லாமல் ஒரு வடிவம் என்கிற கோணத்திலோ அல்லது உடல் என்கிற கோணத்திலோ அது பார்க்கப்படுமானால் அது தவிர்க்கப்பட வேண்டியது என்று அங்கே சொல்கிறார்கள். புரிஞ்சிருச்சா? நல்லா கவனிக்கிறேன். அப்படின்னா ஜிஸ்முக்கு பல அர்த்தங்கள் இருக்கிறதை போன்று உருவம் என்கிற வார்த்தையும் தமிழ்ல ஒரு காமனான ஒரு வேர்டு. இப்ப கேட்கும் பொழுது என்னன்னு சொன்னா, என்ன சொன்னீங்க, ஒருத்தவங்க சொன்னீங்க, என்னென்ன சொன்னீங்க, சொன்னவங்களுக்கு ஞானம் இல்லை, வடிவம்னு சொன்னீங்க, நீங்க சூறான்னு சொன்னீங்க, இது போன்ற அர்த்தங்கள்லாம் வருதா இல்லையா? சரி, இப்போ இன்னொரு கேள்வி, ஏன்னா உருவங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாமாங்கிற வரனால தான் விஷயம் வருது. பொதுவாக விஷயத்தை நான் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன சொல்றாங்கன்னா, அதாவது இந்த நாம் பார்க்கக்கூடிய அனைத்திற்கும் உருவம் இருக்க வேண்டும் என்கிற கட்டாயமா, அல்லாது வேற வார்த்தையில கேட்கறதா இருந்தா உருவம் இல்லாத ஒன்றை பார்க்க முடியுமா? முடியாது. உருவம் இல்லாதவற்றை பார்க்க முடியுமா? வேற நல்லா கவனிங்க. இது வந்து அல்லாஹ்வுடைய விஷயத்தில் இது இல்லை. அந்த ஜிஸ்முங்கிற வார்த்தைக்கும் நம் தமிழில் பரவலாக அதிகமானவர்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தையை அப்படி பயன்படுத்தலாமா, இது சுன்னாவுக்கு நெருக்கமானது என்பதை குறித்துனாலே தெரிவிக்காமல் இந்த விஷயத்தை நம்ம பார்க்கணும். புரியுதா? சரி, உருவம் இல்லாதவற்றை பார்க்க முடியுமா? சரி, முதல்ல உருவம்னா என்ன, அதான் திரும்பி அங்கதான் போக முடியுது. உருவம்னா என்ன? இது ரெண்டு கருத்து வருது. நம்ம சொல்லலாம் வந்து நம்ம பார்க்கறதுக்கு விஷயம் ஒண்ணு, உடனே சொன்ன இந்த அளவு, நீங்க என்ன சொன்னீங்க, நீங்க ஒரு ஷேப் வந்து இருக்கக்கூடிய உருவங்கிறது, இந்த கருத்தை என்ன சொல்றாங்க, இந்த கருத்துக்கு ஒரு தவறான கருத்து. இந்த கருத்து கூட இருக்குமானால் இருக்கக்கூடாது. சரி, இருக்கிற நான் கேள்விக்கு வரேன். ஒரு வடிவம் இல்லாத ஒன்றை நம்மால் பார்க்க முடியுமா அப்படின்னு சொன்னா, வடிவம்னா தெரியுது, வடிவம்னா என்னது?
வடிவமும் உருவம் ஒரே பொருள். அதை நான் அப்படி சொல்லலை. உருவம் என்பது எவ்வாறு ஜிஸ்முக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட அர்த்தம் இருக்கிறதோ அதே போன்று உருவம் என்பதற்கும் ஒன்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் இருக்குதுங்கிறது புரிய முடியுது. அதுல ஒரு பொருள் தான் என்னது, வடிவம், ஷேப்புங்கிறது. அதனால நம்ம சொன்னோம், இந்த கருத்துப்பட இந்த விஷயம் அணுகப்படுமானால் இந்த வார்த்தை பிரயோகம் என்பது தவறானது என்று என்ன செய்யணும்னு சொல்றோம். சரி, இப்போ நான் இப்போ அடுத்த கேள்வி வரேன். என்னன்னா, அதாவது உருவம் இல்லாதவற்றை பார்க்க முடியுமா என்று சொன்னால் நம்ம இதில் என்ன விளக்கம் சொல்லியிருக்கோம்? அந்த மாதிரி உருவம் என்று சொன்னால் அதுக்கு வடிவம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் பார்க்க முடியுமா? வடிவம் இல்லாத ஒன்றை பார்க்க முடியுமா? வேற எங்கேயோ போகுது. முக்கியமான விஷயம், நல்லா கவனிங்க. இறைவனுக்கு உருவம் இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த வாதங்கள் பல காலங்களாக நிச்சயப்பட்டு பேசப்பட்ட விஷயங்கள். இறைவனுக்கு உருவம் உண்டா என்று கேட்கப்படும். உடனே என்ன சொல்லுவாங்கன்னா அதாவது நாவல்களுடைய பாட்டு தான் இருக்குல்ல, உருவமற்ற இறைவனுக்கு என்னது உண்மையானவன் சொல்லி அவன் உருவம் இல்லை என்று அவர் பாடினால இங்கே எதிர்த்தரப்புல என்ன இருக்கு, இறைவனுக்கு உருவம் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் என்ன இருக்கு, அல்லாஹ் தனக்கு முகம் இருக்கிறது என்று சொல்லியிருக்கின்றான், கரம் இருக்கிறது என்று சொல்லியிருக்கின்றான், தனக்கு பாதம் இருக்கு என்று சொல்லியிருக்கிறான். என்ன சொல்லி உருவம் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய வலிமை என்ன இருக்கு, ரொம்ப காலமாக இருந்துகிட்டு இருக்கு, இப்பயும் இருக்கு. இதுக்கு சொல்லும்போது இன்னொரு காரணமும் சொல்லுவாங்க, உருவம் இல்லாத ஒன்றை நம்மால் பார்க்க முடியுமா? உருவம் இல்லாத ஒன்றை பார்க்கறதுன்னு சொன்னா அது அனுமான விஷயமா, அது என்ன ஒரு இல்லாத ஒரு சூனியமா, இறைவனா சூனியமா என்று போன்ற பல கேள்விகள் என்ன செய்யப்படுது. இறைவனை குறித்து விளக்கப்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் என்ன செய்யப்படலாம், கேள்வி கேட்கப்படுது. புரியுதா? இதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, உருவம் இருந்தால்தான் ஒரு பொருளை பார்க்க முடியும் என்று சொன்னது தண்ணிக்கு உருவம் இருக்கா? தண்ணிக்கு உருவம் இருக்கா? உருவம் இருக்கா? தண்ணியுடைய உருவம் என்ன? சரி, வெளிச்சத்துக்கு உருவம் இருக்கா? இல்ல. வெளிச்சத்தை பாக்குறீங்களா? சரி, ஓகே, இதுதான் விஷயம். ஆகையால் உருவம் இருந்தால்தான் பார்க்க முடியும், உருவம் இல்லாதவற்றை பார்க்க முடியாது என்று சொல்லக்கூடிய விஷயம் இருக்குல்ல. இது உண்மையிலே என்னன்னு கேட்டா, இந்த உருவமற்ற இறைவன் என்று சொல்லும் பொழுது மறுப்பு தெரிவிக்கிறதா நோக்கமாக இருந்த நேரத்தில் என்ன செய்யப்பட்டுச்சு, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டுச்சு. ஆனால் உருவம் இல்லாதவற்றை பார்க்க முடியாது, உண்மைதான். உருவம் இல்லை என்றால் பார்க்க முடியாது. ஆனால் உருவம் இல்லாத எல்லாத்தையும் பார்க்க முடியாதா அப்படின்னு கேட்டா இல்லை. நீங்க தண்ணிக்கு உருவம் இருக்குன்னு சொன்னீங்க, ஓகே ரைட்டு. ஆனால் வெளிச்சத்துக்கு உருவம் இல்லை, காற்றுக்கு உருவம் இல்லை, நம்மளால பார்க்க முடியாது, உணர முடிகிறது. சரியா? இதை ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமிய்யா ரொம்ப நீண்ட நினைச்சிருக்கிறாங்க. ஜிஸ்முங்கிற தலைப்புக்கு கீழே தெளிவாக நினைச்சிருக்கிறாங்க. நீங்க ஜிஸ்முன்னு சொல்ல நோக்கம் என்னன்னு கேட்கும் பொழுது நான் முதல்ல சொன்ன மாதிரி ஜிஸ்முங்கிறது உடல் அர்த்தமும் இருக்குது. அதுக்கு என்ன இருக்கு, ஜவுஹர்னு அரபியில சொல்லுவாங்க. ஜவுஹர்னு சொன்னா ஒரு பொருள், ஒரு வடிவம் என்கிற அர்த்தமும் இருக்குது. இதெல்லாம் என்ன செய்யறாங்க, அவங்க இதை ஒன்றா கேட்டு இதுக்கு என்ன செய்யறாங்க, பதில் சொல்லி கடைசியாக அவங்க சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். நம்ம முதல்ல பார்த்த மாதிரி என்னது, அல்லாஹ் என்கிற ஒருவன் இருக்கிறான், அவனுக்கு உள்ளமை என்று இருக்கிறது. உள்ளமைனா அவன் எப்படி என்ன செய்யறான், உள்ளமைனா என்னது, ஒருத்தன் இருக்கிறாங்கிற ஒன்று இருக்குல்ல, இத்தகைய தன்மைகள் கொண்டவனா ஒருத்தன் இருக்கிறாங்கிறது இருக்கா இல்லையா? இப்ப இதை அப்படியே என்ன செய்ய வேண்டும், உள்ளதை உள்ளவாறு நம்ப வேண்டும். இதை நம்புவதுதான், இதை சொல்வதுதான் நோக்கமாக இருக்குமானால் அது உருவம் என்று சொல்வதனாலும் பிரச்சனை கிடையாது, ஜிஸ்மும் பிரச்சனை கிடையாது. ஆனால் பல்வேறு கருத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய ஜிஸ்முங்கிற வார்த்தையை பயன்படுத்துறது, உருவங்கிற வார்த்தையை பயன்படுத்துவது என்பது சிறந்ததல்ல என்று சொல்கிறார். புரியுதா? இதன் இப்ப என்னது சுருக்கம், என்னது முடிவு, என்னது முடிவுரை என்னது? அதுதான் சொல்றேன். இந்த மாதிரியான கருத்து தான் ரொம்ப காலமாக சொல்லப்படுது. இது எப்படி நான் அரபியில் எப்படி கேட்குறேன் அப்படின்னா, இந்த உருவங்கிற வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தையும் அரபியில் பயன்படுத்தப்படுது. நீங்கள் சூரான்னு சொன்ன மாதிரி ஷக்கிலுங்கிற வார்த்தையும் பயன்படுத்தப்படுது. ஷக்கில் என்னது, வடிவங்கிற பொருளை கொடுக்குறது, வடிவம். அல்லாஹ்வுக்கு ஷக்கில் இருக்கான்னு கேட்டால் இருக்கா?
அது இருக்கு இல்லைன்னு பேசக்கூடாது. அதே இந்த உருவங்கிற வார்த்தை அந்த சக்தியுடைய பொருளை கொடுக்குமானால் அந்த கருத்துப்பட அந்த உருவங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. சொல்லுங்க, புரியுதா? இது அல்லாமல் அதான் சொல்றேன், நோக்கம் அல்லாஹ்வுக்கு உண்டான சிஃபத்துகளை நாம் அதை உண்மைப்படுத்துதல், அது உண்மை என்று நம்புதல் என்பது மட்டும் குறிக்கோளாக இருக்குமானால் இந்த வார்த்தை பிரயோகம் தவறல்ல. இதுதான் புரியுதா? இது அல்லாமல் வேற பொருள் இருக்குமானால், அல்லாஹ் இருக்கு, உருவம் இருக்கு, வடிவம் இருக்கு என்று சொன்னால் என்னது? அது அது மார்க்கம் காட்டி தந்த வழிமுறை அல்ல. ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தஃபக்கரு ஃபீ ஆலாஇல்லாஹ் லா தஃபக்கரு ஃபில்லாஹ். ஏசிங்க அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை நீங்கள் சிந்தித்து பாருங்கள், அல்லாஹ்வை குறித்து என்ன செய்யாதீங்க, அவருடைய உள்ளமைகளை நீங்கள் சிந்திக்காதீங்கன்னு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. சரியா? அதனால என்னன்னு கேட்டால் இதில் முதல்ல சொன்ன மாதிரி எதுவெல்லாம் இருக்கிறது என்று இருக்கிறதோ, நம்ம இப்போ சென்ற வாரத்தில் சொன்னேன் நான், அல்லாஹ்விற்கு முகம் இருக்கிறது, கரம் இருக்கிறது, பாதம் இருக்கிறது என்று சொல்லும் பொழுது அதை நம்ம ஒரு தோற்றத்தில் இமேஜ் பண்ணும் பொழுது என்ன செய்யுது? உருவம் இருக்குங்கிற பேச்சு வருது. பெரும்பாலும் அப்படிதான். இது ஒரு அடுத்த கட்டம். முகம் இதெல்லாம் தாண்டி அடுத்த கட்டம் என்னது? உருவங்கிற ஒண்ணு. புரியுதா? நம்ம இதோடு நிறுத்திக் கொள்வதாக இருந்தால் அதுதான் என்னது சலஃபனுடைய வழிமுறை. புரியுதா? இதுலேயும் குறிப்பாக தவறான நோக்கத்தில் சொல்லப்படுமானால் முற்றிலுமாக தவிர்க்கப்பட வேண்டும். ஆனால் இந்த சரியான நோக்கத்துக்கு பயன்படுத்தப்படுமானால் அது என்னது? அதாவது சொல்லக்கூடிய கூற்று தவறல்ல, ஆனால் வார்த்தை பிரயோகம் என்பது கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். புரிஞ்சா? திரும்ப ஜிஸ்முக்கும் உருவத்துக்கும் சிக்கலாகுது. சரி, அவங்க சொல்லுவோம் என்னன்னா நம்ம ஏதாவது எனக்கு தெரிஞ்சு என்னன்னு கேட்டால், உருவம் இருக்கிறது என்று சொல்லக்கூடியவர்கள் கூட இந்த ஷேகுல் இஸ்லாம் இப்னு தய்மிய்யா சொல்ற மாதிரி, அதாவது அவனுக்கு உண்டான சிஃபத்துகளை இருக்கிறது என்று ஏற்றுக்கொள்ளுதல் என்கிற அடிப்படையில் தான் என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அதனால இது இன்ஷா அல்லாஹ் இந்த தவறு இருக்கான்னு நினைக்கிறாங்க. ஆளும் சொல்லுங்க, புரியுதா? ஏன்னா இது சொல்ல நோக்கம் என்னது? உருவத்தை கற்பிக்க வேண்டும் என்கிற நோக்கம் யாருக்கும் இருக்கிற மாதிரி தெரியல. எப்பொழுது மக்கள் என்ன செஞ்சாங்க, அது உருவம் இல்லை என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அப்படி கிடையாது, அல்லாஹ் என்ன செய்யறான், இப்படி எல்லாம் அறிமுகப்படுத்தி இருக்கிறான் என்று சொல்வதுதான் நோக்கமாக இருந்ததால் என்ன இது இன்ஷா அல்லாஹ் தவறாக இருக்காதுன்னு நினைக்கிறோம். அல்லாஹ் ஆள். எனவே என்ன செய்யறாங்க சொல்றாங்க, மூன்றாவது அல்லாஹ்விற்கு உள்ளது என்றும் சொல்லப்படாத, இல்லை என்றும் மறுக்கப்படாத பண்புகள் விஷயத்தை மௌனம் காக்க வேண்டும். இதை சொல்கிறார். சந்தேகம்? இதனுடைய சுருக்கம் என்ன? சூரத்துன்னு சொன்னா அது ஒரு விசாலமான அர்த்தம் உள்ளது. சூரத்துன்னு சொன்னா பார்க்கப்படக்கூடிய சூரத். உதாரணத்துக்கு தண்ணிக்கு உருவம் இருக்கான்னு நான் கேட்டேன், நீங்க இருக்குன்னு சொன்னீங்க. ஆனா அவர் சொன்ன பொருள்படி தண்ணிக்கு உருவம் இருக்கான்னு கேட்டால் கிடையாதுன்னு சொல்லணும். அப்படிதானே? நீங்க சொன்ன பொருள்படி பார்த்தா என்ன இருக்கு? தண்ணிக்கு உருவம் இருக்கான்னா இல்லைன்னு நடக்கும். ஆனால் நீங்க தண்ணிக்கு உருவம் இருக்குன்னு சொன்னீங்க. ஏன் சொன்னீங்க? இந்த முரண்பாடு தான் இந்த சூரத்துக்கு உண்டான முரண்பாடு. என்னது? சூரத் என்றால் அது பார்க்கத்தக்கவன், மறுமையை நாம் எல்லாம் பார்ப்போம் என்கிற வகையில அல்லாஹ் பார்க்கத்தக்கவன் என்கும் பொழுது என்ன செய்யுது? அந்த சூரத், அந்த அமைப்பு என்ற பொருள் கொண்டால் அந்த சூரத் சரியான அர்த்தம் தான். ஆனால் அதே அந்த சூரத்துக்கு ஷக்கிலுங்கிற அர்த்தம் கொடுத்தோம் வைங்க, வடிவங்கிற பொருள் கொடுத்தால் அது தவறானது. சொல்ல புரியுதா? சரி, தடுமாற்றமாக இருக்கா? இது தெளிவான விஷயம். நம்ம அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, இது என்பதான் அல்லாஹ்வுடைய விஷயம் என்பதால் இது மிக கவனமாக இருக்க வேண்டும். அதனால தான் பாருங்க எவ்வளோ மைனூட்டாக இந்த உசூல் வகுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, இது உள்ளதோ அந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு, அந்த உள்ளமாக சொல்லுவாங்க. எது இல்லை என்று மறுக்கப்படுதோ இல்லை என்று அப்படியே நம்ம நம்புறோம். எதை குறித்து பேசப்படவில்லை அதை குறித்து என்ன செய்யலாம். அல்லாஹ்க்கு ஷக்கில் இருக்கா? ஷக்கில் உருவத்துக்கு என்ன கேட்டால் மெயின் பொருள் என்னன்னா ஷக்கிலுங்கிறது தெளிவான ஒரு வார்த்தை. வடிவம் உருவங்கிறது ஏன்னா இப்போ கேட்கும்போது கூட அதிகமானவர்கள் சொன்ன விளக்கம் என்னன்னு கேட்டால் அந்த டைமென்ஷன், அந்த உருவம், வடிவம், அந்த ஷேப்புன்னு தான் எல்லாரும் சொன்னாங்க. நீங்கள் மட்டும் தான் தண்ணிக்கும் உருவம் இருக்குன்னு சொன்னீங்க. இல்லை சொன்னீங்க, தவறில்லை. அதான் சொல்கிறேன், இந்த கோணத்தில் இது சரி. எந்த கோணத்தில் பார்க்கப்படக்கூடியதாக இருப்பது எல்லாமே உருவம் என்று வைத்துக் கொண்டால் அப்போ அந்த தவறான பொருள் அல்ல, குறிக்கல. புரியுதா? ஆனால் எனக்கு தெரிஞ்சு எந்த பொருள் தான் உருவங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுதான் எனக்கு தெரியல. ஆக திரும்பியும் சொல்கிறேன், மறுதடவையாக தவறான நோக்கத்தில் பயன்படுத்தப்படுமானால் இந்த உருவம் என்கிற வார்த்தை தவிர்க்கப்பட வேண்டும். இது அல்லாமல் மார்க்கத்தில் அல்லாஹ்விற்கென்று இருக்கக்கூடிய பண்புகளை குறிக்கக்கூடிய வண்ணம் இருக்குமானால் இது விஷயத்தில் என்ன இல்லை,
அந்த நோக்கம் சரியாக இருக்குமானால் அதை சொல்வது தவறில்லை. அல்லாஹு தஆலா அலம். ஆனால் இருந்தாலும் இன்னொரு கைது சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? கைது இன்னொரு விஷயத்தை சேர்க்குறாங்க. என்னென்னா இதில் இது ஒன்றுக்கும் மேற்பட்ட கருத்துக்கள் இருக்கும் பொழுது இது போன்ற விஷயங்கள்லாம் பார்த்தோமா இல்லையா, வடிவம் இதெல்லாம் பார்த்தோமா இல்லையா, இது போன்ற விஷயங்கள் இருக்கிறவங்க இதை தவிர்த்து கொள்வது அழகானது. ஏன் வார்த்தை பிரயோகத்தை பொறுத்த வரையில் குர்ஆன் சுன்னல் என்ன இருக்குது, அழகாக இருக்குது. என்ன இருக்குது, முகம் இருக்கணும் அப்படியே நம்ம செய்வோம் உள்ள மாதிரி. நம்ம சின்ன நேரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், என்ன பார்த்தோம்? மின் கைரி தக்யீஃபின் வலா தம்சீல். அதுக்கு உதாரணமும் சொல்லக்கூடாது, இது மாதிரி இது என்றும் சொல்லக்கூடாது. அதே ஒரு தக்கீஃபும் இது செய்யக்கூடாது, நாம் செய்யக்கூடாது. தக்கீஃப்னு என்னது? வடிவம் கொடுத்தல், எப்படி இருக்கக்கூடாது. சொல்லுங்க, புரியுதா? அதனால் இந்த விஷயத்தை என்ன செய்ய ரொம்ப மிக கவனமாக இருக்க வேண்டும். சரி, ஏன் என்று சொன்னால் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த அறிவு இருக்குது பாருங்க, மிக மிக நல்லா சொல்லுவாங்க. யுஹீத்தூன பிஹி இல்மா. அல்ல ஒன்று சொல்லுன்னா உமா உதீது மினல் இல்மி இல்லா கலீலா. நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அறிவு இருக்குல்ல, நமக்கு யார் மனிதர்கள் சமுதாயத்துக்கு என்னன்னு கேட்டால் மிக மிக குறைவானது தவிர வேறு கிடையாது. சரியா? பேசுறீங்களா? சொல்லுங்க. இருக்கு இல்லை சலஃபின் மத்தியில் இல்லை. சலஃபின் மத்தியில் நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த உருவா நம்ம என்ன செய்யறோம், நம்ம தமிழில் பேசுகிறோம்ல, இது மாதிரி அரபியில் நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் என்று பார்த்தால் என்ன இருக்குது? ஷக்கிலுங்கிற வார்த்தை இருக்குது. ஷக்கில் இந்த வார்த்தையை பற்றி அவங்க அறிஞர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை பார்த்தோம்னா ஷக்கில்னா வடிவம்னு அர்த்தம். வடிவம் இருக்கா நம்ம பேசக்கூடாது, பேசுறது தவறானதுன்னு தான் சொல்கிறாங்க. அதே போன்று இதை குறிக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தை என்று எடுத்துக்கலாம் ஜிஸ்முடைய பல அர்த்தங்களும் ஒரு அர்த்தம் என்னன்னு கேட்டால் வடிவம். அந்த அர்த்தமும் என்ன செய்யக்கூடாது, அந்த வகையில் ஜிஸ்முங்கிற வார்த்தையும் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறார். புரியுதா? இப்போ கடைசியாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை சூரத்துங்கிற ஒரு வார்த்தை. இந்த சூரத்துங்கிற வார்த்தைக்கும் கூட வடிவம் ஷேப்புங்கிற அர்த்தம் கிடையாது. அப்படி ஒரு பொருள் கொடுப்பாரு, ஆனால் ஜிஸ்முங்கிற அர்த்தத்தை கொடுக்குறாரு, ஷக்கிலுங்கிற அர்த்தம் கொடுக்குறாரு. இந்த கருத்தை யாருமே சொல்லலை. சொல்லுவாங்க, புரியுதா? இது என்னன்னா கொஞ்சம் நல்ல தெளிவாக புரியும். ஷக்கில்னா வடிவம், கட்ட வடிவம், வட்ட வடிவம் இருக்குல்ல, அந்த மாதிரி. அப்படி இல்லை. மாறாக என்னன்னு கேட்டால் அவன் பார்க்கத்தக்கவன், ஒரு அமைப்பை கொண்டவன். அமைப்பு நந்தி நிலையோடு என்ன செய்ய வேண்டும்னா நிறுத்திக் கொள்ள வேண்டும். ஏன்னா நம்ம சொல்ல உருவங்களுக்கு வேற வார்த்தை என்ன செய்ய முடியாது, கிடையாது. புரியுதா? அதனால பக்கியோடைய புக்குகளில் உருவம் இருக்கிறதா வருது. உருவம் இருக்குன்னு சொன்னா என்ன, நம்ம என்ன நினைக்கிறோம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவர் எந்த முகம் இருக்கிறது, கரம் இருக்கிறது, இந்த விஷயத்தில் இருக்கல, இதைத்தான் என்ன சொல்ல வர்றாங்க, உருவம் என்று சொல்ல வருகிறாலும் புரிஞ்சுக்கணும். அது அவங்க போய் தவறாக சொல்லிட்டுனால என்ன செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஆனால் ஒரு விஷயம் இருக்கு, என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய விஷயத்துல கொஞ்சம் நம்ம பேணுதலாக இருக்கணும். ஆரம்பத்துல உருவம் இல்லாத நம்ம பார்க்க முடியுமாங்க, அல்லாஹ் என்ன அம்மான் விஷயமா, அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கா இல்லையா? இது கொஞ்சம் கவனமா இருக்க விஷயம் என்ன பொறுத்தவரைக்கும். ஏன்னு சொன்னா அல்லாஹ் தான் என்ன செய்யறதுனா, உருவம் உள்ள விஷயங்களை படைச்சது அல்லாஹ் தான், உருவம் இல்லாத படைச்சது அல்லாஹ் தான். இன்னும் சொல்ல போனா அல்லாஹ் சொர்க்கத்தை பத்தி சொல்லும்போது என்ன சொல்றான், فَلَا تَعْلَمُ نَفْسٌ مَا أُخْفِيَ لَهُم مِّن قُرَّةِ أَعْيُنٍ. என்ன சொல்றான்? எந்த ஒரு ஆன்மாவும் அறிந்திராது. என்ன அறிந்திராது? மா உஃபிய லஹும் மின் குர்ரத்தி அயுன். அவர்களுக்கு தயார் செய்து வைத்திருக்கப்படக்கூடிய அவர்களுக்கு உண்டான அந்த கண் குளிர்ச்சி, அதான் சொல்றோம். அது என்ன செய்யாது, எந்த ஆன்மாவும் அறியாதுன்னு சொல்லி என்ன செய்யணும், சூரத்து ஷுஜால அல்லாஹ் சொல்கின்றான். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனத்தை மேற்கோள் காட்டி விளக்கின செய்தியும் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, சொர்க்கம் எப்படி இருக்கும் என்று சொல்லும்போது என்ன சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எந்த கண்ணும் கண்டிராத, எந்த காதும் கேட்டிராத, அடுத்து அல்லாஹ்வுடைய படைப்பு தானே சொர்க்கம். இதுல சந்தேகம் இருக்கா? அல்லாஹ்வுடைய படைப்பு நம்முடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டது எனும் பொழுது அல்லாஹ் எப்படி பண்றாங்க என்ன செய்ய முடியாது, நம்முடைய சிந்தனையால் முடியாது. மிக முக்கியமான அடிப்படை. அதனாலதான் சலஃபுடைய மிக முக்கியமான வழிமுறை என்னன்னு சொன்னா, பாபுல் அஸ்மா சிஃபாத்துல அமீர் ரூஹா கமா ஜாஅத், அதுக்குண்டான இந்த வசதி இருக்கா இல்லையா, அந்தந்த தன்மைகள் ஒரு என்னென்ன இருக்கோ எல்லாமே என்ன செய்யணும், அதுக்குண்டான பொருட்கள் நமக்கு தெரியும், அவ்வளவுதான். அதை தாண்டி நம்முடைய சிந்தனையை செலுத்துவதாக இருந்தாலும் சரி, நம்முடைய வாதங்களை இது பண்ணுவதாக இருந்தாலும் சரி, பேச்சு எதுவாக இருந்தாலும் சரி, அது எதுவுமே டச் பண்ணவே கூடாது. அமீர் ரூஹா கமா ஜாஅத், அதை உள்ளவர்கள் மாதிரி என்ன செய்யணும்,
அந்த அர்த்தங்கள் அதான். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி சொன்ன மாதிரி சில வாரத்தில் நம்ம பார்த்தோம். அல் இஸ்திவா மஅலூம், அல் இஸ்திவா மஅலூம். இஸ்திவா என்பது அவருடைய அர்த்தம் என்னது? மஅலூம் அல் மஅனா, அர்த்தம் வந்து தெளிவான விஷயம் தான். அல் கைஃப் மஜ்ஹூல், ஆனால் எப்படி என்பது நமக்கு தெரியாது. அல் ஈமானு பிஹி வாஜிப் வ ஸுஆலு அன்ஹு பித்அ, அதை நம்புவது என்னது? அது கட்டாய கடமை. அதை குறித்து கேள்வி கேட்பது என்னது? பித்அத் என்று சொல்கிறார். ஏன்னா சலஃபுடைய வழிமுறை அது கிடையாது. என்ன வழிமுறை அது? என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை அப்படியே நம்புறது, இல்லை என்று மறுக்கப்பட்டது அப்படி என்ன செய்யறது? அதை மறுத்து அதுக்கு எதிர்ப்பதமான பரிபூர்ணமான விஷயத்தை நம்புவது. எதை குறித்து பேசப்படவில்லையோ, என்னென்ன வார்த்தை பிரிவாங்கள் இல்லையோ அதை குறித்து மௌனம் காப்பது, இது அவங்களுடைய வழிமுறை. என்ன செய்யணும்? நாமும் ஏன்னா இந்த குர்ஆன் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த விஷயங்களோடு நாம் நிறுத்தி கொண்டது அப்படி அது என்னன்னு இமேஜ் பண்ணாம, அல்லாஹ் ஷக்கில் இருக்கா, அல்லாஹ் இப்படி இருக்கா இப்படி இருக்கா, அது எதுவுமே இல்லாமல் நம்புறது தான் என்னது அஹ்லுஸ் சுன்னஹுடைய வழிமுறை. அல்லாஹ் தஆலா நல்லா கவனிக்கணும். நம்ம என்ன சொன்ன மாதிரி இதில் இது ஒரு வார்த்தை பிரயோகம் எப்படி இருக்குன்னு தான் பார்த்தது. ரெண்டாவது என்னன்னு கேட்டால், அகீதாவுடைய கிதாபுகள் இருக்குன்னு சொன்னால் என்னது? அது நல்ல கருத்துக்காக சொல்லணும், புரிவதற்காக சொல்லப்பட்ட விஷயம், மாறாக தவறான கருத்தில் சொல்லப்படலை நான் சொல்றேன். அடுத்ததாக இந்த அல்லாஹ் உருவம் இல்லாத ஒன்றை பார்க்க முடியுமாங்கிற கேள்வி இருக்குல்ல, இது எனக்கு ஒரு கண்ணியமான ஒரு விஷயம் இல்லை, அதை தவிர்த்து கொண்டால் நல்லா இருக்குங்கிற மாதிரியான விஷயமாக தெரிகிறதுன்னு நம்ம சொல்லிக்கணும். ஒரு கருத்து இல்லாத சந்தேகம் இருக்கா? டைம் ஆச்சா? சென்ற வாரத்தில் நம்ம பார்த்தது என்னது? அடுத்ததாக அல்லாஹ்வின் சிஃபத்தில் 2 வகைப்படுங்கிறது நம்ம பார்த்தோம். சிஃபாத்துன் தாத்தியா, சிஃபாத்துன் ஃபிஅலியா. என்ன பார்த்தோம்? அல்லாஹ்வுடைய உள்ளமையோடு தொடர்பு கொண்ட பண்புகள், அல்லாஹ்வுடைய செயல்களோடு தொடர்பு கொண்ட பண்புகள். இதை நம்ம கடைசியாக நாம் பார்த்தோம். இதில் என்னது? உள்ளமை சார்ந்த பண்புகள் பார்க்கும் பொழுது அறிவு, அவருடைய உயிர், பார்வை, முகம், கைகள், கால்கள், இது போன்ற விஷயங்கள். இதுதான் நம்ம இப்போ பேசுறது. அதே போன்று சிஃபாத்துன் ஃபிஅலியா, உதாரணமாக அல்லாஹ் இறங்குகிறான், சிரிக்கிறான், கோவப்படுகிறான், இது போன்ற விஷயங்கள். இது எல்லாமே நிலைப்பாடு உள்ள மாதிரியும் நம்ப வேண்டும். சரி, இன்னைக்கு நம்ம வகுப்பில் என்ன பார்த்தோம்? ஷார்ட்டாக யார் சொல்லுங்க பார்ப்போம். உங்களுக்கு தெளிவாயிடுச்சு அது உருவங்க விஷயங்கள் எப்படிலாம் பயன்படுத்தப்படுது, இது எதனால இந்த விஷயங்கள் வருதுங்கிறதுலாம் தெரிஞ்சிருச்சா? ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சா? என்ன சொன்னால் ஆக குறைஞ்சபட்சம் என்ன வரும்னு சொன்னால் இது என்னென்னா தவிர்த்து கொள்வது நல்லதுன்னு நிலையில் வரும். ஏன்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட பொருள் இருக்கக்கூடிய விஷயங்கள்ல என்ன செய்யுது? அல்லாஹ்வுடைய விஷயம் வரும்பொழுது அவருடைய மகத்துவத்துக்கு எதிராக இந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்துகிறோம். அதவே என்ன செய்யணும்? வேலை கண்டுபிடிக்கிறது சிறப்பாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா. சரி, வேற உங்களுக்கு தொடர்பாக வேறு சந்தேகங்கள்? சீக்கிரம் கேள்விகள். சரி, இன்னைக்கு உள்ள பாடத்தை சுருக்கமாக யார் சொல்லலாம்? ஜி சொல்லுங்க. இருக்கிறாங்க. முதல் விஷயம் என்னன்னா,
நீங்கள் சொல்லக்கூடிய கருத்தை நம்ம என்ன இதில் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இவர்கள் என்ன செய்கிறார்கள், உருவம் என்று சொல்லி எதை சொல்ல வருகிறார்கள், இஸ்பாத் சிஃபாத் தாத்தியா, அல்லாஹ் தனக்கு இருக்கிறது என்று என்ன சொல்லியிருக்கிறானோ அதை உனக்கு இஸ்பாத் செய்வது, அது இருக்கு உள்ளது உள்ள மாதிரி நம்புவது, நம்ப வேண்டும், அதை மறுக்கக்கூடாது, இல்லை என்று சொல்லக்கூடாது என்பதற்காக வேண்டித்தான் இந்த வார்த்தையை பயன்படுத்திக்கிறாங்க. நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் முதல். ஏன்னா இங்கே என்ன செய்யணும், நம்ம சொல்றதுக்கு அது முரணாக புரிஞ்சிடக்கூடாது, முரண் கிடையாது. என்னன்னு கேட்டால் அவங்க பயன்படுத்தினு கேட்டால் நம்ம சொல்ல அதே நோக்கம். நம்மளோட நோக்கம் என்னது, அல்லாஹும் ரசூலும் எதை உள்ளது என்று சொல்லி இருக்கின்றார்களோ அதை உள்ளது என்று நம்ப வேண்டும், இதுதான், அவ்வளவுதான். இதைத்தான் என்ன செய்யறாங்க, அது இல்லை என்று மறுத்த நேரத்திலே அவர்கள் இங்கே இல்லைன்னு சொல்லி அவங்க எல்லாத்தையும் மறுத்தாங்க. முகமது வரக்கூடிய வசனங்களை என்ன செய்ய மறுத்தாங்க, கரம் இருக்கிற வசனங்களை என்ன செய்ய மறுத்தாங்க, பாதம் இருக்கிற விஷயத்தை மறுத்தார்கள், மாற்று வழக்கங்கள் கொடுத்தாங்களா இல்லையா. நீங்க மறுக்கிறீங்கிறனால என்ன செஞ்சாங்க, அதை இருக்கிறது என்று சொல்றதை தான் அவங்க உருவம் என்ன செஞ்சாங்க, அது விளக்கறதுக்காண்டி சொன்ன விஷயம் தான் இல்லையா. அதுக்கு என்ன கிடையாது, அது சொன்ன மாதிரி இந்த வடிவம் ரீதியில் அந்த விளக்கம் பொருள் யாருமே சொல்லல, புரியுதா. அதனால நாளைக்கு மறுமையில் வருவான் என்பது போல என்னது, அவனுக்கு உண்டான அதாவது அமைப்பில் வருவான். சூரத்தில் என்னது, அதுக்குண்டான அமைப்பில் என்ன செய்வான், வருவான் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஆனால் ஷக்கிலுன்னு நம்ம என்ன செய்ய முடியாது, ஜிஸ்முன்னு நம்ம என்ன செய்ய முடியாது, விளக்க முடியாது. ஜிஸ்முங்களோட ஷக்கிலுங்கிறது உருவத்தோட பொருந்தக்கூடிய நல்ல ஒரு வார்த்தை. ஷக்கில் என்னது, வடிவம், சரியா, அந்த மாதிரி நம்ம புரிந்து கொள்ள கூடாது. சரி, இப்போ இங்கே 2 விதமான நிலைப்பாடு இருக்கு, நீங்கள் நம்ம போகவே தேவையில்லை. ஏன்னு கேட்டால் என்ன பொறுத்தவரைக்கும் நம்ம சொன்ன மாதிரி இங்கே 2 விஷயம் தான் இருக்கு. என்னன்னா, உருவம் இல்லை என்று மறுக்கக்கூடியவர்கள் அதை சொல்லி என்ன சொல்ல வர்றாங்க, இது போன்ற வசனங்களை எல்லாம் இந்த சிபத்துக்கள் எல்லாம் மறுப்பதான் நோக்கமாக இருக்கு, அதுக்கு மாற்றம் கொடுக்கறது தான் நோக்கமாக இருக்கு இல்லையா. இதில் உருவம் இருக்கிறது என்று சொல்லக்கூடியவருடைய சொல்வதற்கு நோக்கம் என்னவா இருக்கு, அவர்கள் எதையெல்லாம் மறுக்கிறார்களோ அந்த பண்புகள் எல்லாருக்கும் இருக்கிறது என்று சொல்வதுதான் நோக்கமாக இருக்கு. அதனால அந்த ஒரு வார்த்தை பிரயோகம் என்பது அந்த இடத்துல அந்த வகையில் சொல்லியிருக்கிறாங்கிறதுனால என்ன செய்ய முடியாது, அது ஒரு தவறாக நம்ம என்ன செய்ய முடியாது, காண முடியாது. அதனால இத்தனை வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்தப்படும் இந்த வார்த்தை. ஆனால் இது நல்ல நோக்கத்தில் பயன்படுத்தப்பட்டால் தவறல்ல, தவறான நோக்கத்தில் பயன்படுத்தப்பட்டால் தவறு. இப்போ ஒரு கேள்வி வரலாம், தவறான நோக்கத்தில் யார் பயன்படுத்தினான்னு ஒரு கேள்வி வருது தானே. யாருமே பயன்படுத்தாமல் இருக்கணும், எதுக்கு நம்ம கொண்டு வரணும் கேள்வி வருதுல. பயன்படுத்துகிற மக்கள் இருக்கிறார்கள், தவறான அர்த்தத்தில் பயன்படுத்துகிற மக்கள் இருக்கிறார்கள். வழிகட்ட பல பிரிவுகள் என்ன செஞ்சது, முஃபஸ்ஸிலாக்கள் இருந்தவர்கள் அல்லது முமஸ்ஸிலாக்கள் முஷப்பிஹால் இருந்தவர்கள் பலர் என்ன செய்தார்கள், பலர்கள் இந்த தவறான நிலைப்பாட்டை கொண்டிருந்தார்கள். எப்படி, வடிவம் இருக்குன்னு சொல்லக்கூடியவர்கள் அல்லது உடல், அவனுக்கு என்ன உடல் இருக்குன்னு சொல்லக்கூடிய பல இதை என்ன செய்யறாங்க, பிரிக்கிறாங்க. அல்லது அல்ல நமக்கு ஒரு மனிதனை போல தோற்றம் கொண்டவன், இந்த கை காலெல்லாம் இருக்குங்கிறத வச்சு அல்ல என்ன செய்யறாங்க, மனிதனுடைய தோற்றம் தான் அல்லாஹ்வுடைய தோற்றம் என்று சொல்லக்கூடியவர்கள் என்று பலர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் அனைவரையுமே அஹ்லுஸ் சுன்னah சொல்கிறார்கள், எதில் கணிக்கிறார்கள், வழிகட்டவர்கள் என்று கணிக்கிறார்கள். அப்படின்னா நானே பேசிக் கொண்டிருக்கிறேன், கணித நீங்க கொஞ்சம் சுருக்கமா சொல்லுங்க. ஏன்னா அந்த விளக்கத்தை பொறுத்த வரைக்கும் கேட்பவர்கள் என்ன செய்யலாம், சில நேரங்கள் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அழகான நம்மளுக்கு சுருக்கமாக புரிகிற மாதிரி சொல்லலாம். அந்த வகையில் சொல்லுங்க. அவ்வளோதான், இந்த இதில் நிப்பாட்டிட்டா எந்த சர்ச்சையுமே கிடையாது. சரியா, என்னதான் அதுக்கு பதில் இதுதான். என்னன்னா நீ எந்த நோக்கத்தில் கேட்கிறாய், நான் தான் முதல்ல அந்த கேள்வி தோறலையும் கேட்டு வந்தேன், நீ எந்த நோக்கத்தில் கேட்கிறாய், சரியா. உன்னுடைய நோக்கம் அல்லாஹ் சொல்லியிருக்கக்கூடிய இத்தகைய பண்புகளை உள்ளது என்று நம்புவது, நம்ப வேண்டும் என்று சொல்வது நோக்கமாக இருக்குமானால் ஆமா இருக்கு. உனது நோக்கம் தவறாக இருக்குமானால் அந்த உருவம் இல்லை, உருவம் அர்த்தம் நீ சொல்லக்கூடிய அர்த்தத்தில் கிடையாதுன்னு அர்த்தம். புரியுது உங்களுக்கு? என்னது, இந்த மாதிரி ஒரு வடிவம் இருக்குன்னு சொன்னாலும் சரி, அல்லது ரத்தம் நாளம் சதம் சொல்லி அப்படி சொன்னாலும் சரி, இந்த மாதிரி விஷயங்கள் என்னது அது தவறு இல்லைன்னு சொல்லலாம். இதுக்கு என்னன்னா ஒரு வார்த்தையில சொல்லக்கூடிய பதில் அல்ல. இது என்னது, இது விளக்கம் கேட்டு அதற்கு தகுந்த மாதிரி என்ன அர்த்தத்தில் கேட்கிறாய் என்று கேட்டுதான் அதற்கு உண்டான பதில் இருக்கு. யோசிக்கிறீங்க? சரியா,
அதனால் இது வந்து என்னென்னு கேட்டால் நல்லா கவனிக்கும். இது வந்து சர்ச்சைக்குரிய விஷயமே அல்ல, இது தெளிவானது. ஏன்னா இதை வந்து என்னென்னா வந்து உருவம் இல்லைன்னு பேசாதான் நம்ம பேசணும். உருவம் இருக்கு இல்லைன்னு நம்ம பேசக்கூடாது. நான் இது பார்த்துட்டு கடைசி இது எதில் பார்த்துட்டு இருக்கிறோம்னா, குர்ஆனிலும் சுன்னாவிலும் தனக்கு நேரடியாக இருக்கு என்றும் இல்லை, இல்லை என்றும் இல்லை. இது போன்ற விஷயம் மௌனம் கேட்க வேண்டும் அப்படிங்கிறதும் இதை பார்த்துட்டு வரும். புரியுதா? வஜ் இருக்கு இருக்கு, கரம் இருக்கு இருக்கு, கால் இருக்குன்றது இருக்கு. ஆனால் இப்படி அங்கே போகவே கூடாது. சரிங்களா? வேற நீங்கள் கேட்ட முடிச்சுக்கோங்க. அதனால இதில் வந்து என்னன்னு கேட்டால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். என்ன அது என்ன கேட்டால் வந்து இது போன்ற விஷயம் சிஃபாத்தை தாத்தியே நம்ம சொல்லிட்டு போயிடலாம். அல்லது உருவங்கிறத விட உள்ளமையாக நம்ம கேட்கலாம். புரியுதுங்களா? ஒரு உருவத்தை கேட்குறேன் அப்படின்னா நீ என்னப்பா சொல்ல வர, அல்லாவுடைய தாத்து ஒரு நோக்கமாக இருக்கணும். தாத்துன்னு என்னது? உள்ளமைன்னு நம்ம தமிழில் பொருள் சரி. உள்ளமைன்னு என்னது? நான் இருக்கிறேன் அந்த உள்ளமை இருக்கா இல்லையா, அது நோக்கமாக இருக்குமானால் அது தவறில்லை. அதைத்தான் சொல்ல வரேன்னு சொன்னேன். சரிங்களா? அந்த உள்ளமையில அந்த உள்ளமை என்பது அவனுக்கு உண்டான தன்மையோடு இருப்பதைத்தான் குறிப்பிட்டாங்கன்னு சொன்னால் தவறல்ல. சரிங்களா? ஏன்னா நான் சொன்ன மாதிரி இப்படி ஜிஸ்முங்கிறது பலவிதமான அர்த்தங்களை கொண்டிருக்கு. அதே போன்று உருவம் என்பதும் ஒன்றுக்கும் மேற்பட்ட அர்த்தங்களை கொண்டிருக்கிறது. அதுக்கு நீங்களே பெரிய சாட்சி. நீங்கள் நடந்தது இருந்தீங்களே, தமிழ் மொழி தானே இது. நீங்களாம் தமிழ் இருக்காங்க, தமிழ் இருக்காங்க. நீங்கள் சொன்னீங்க பொருள் சொன்னீங்க இல்லையா? சரியா? இந்த ஏன்னா இதுக்கு உண்மையிலே என்ன இருக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து புரியக்கூடிய ஒரு இது இருக்கிறதுனால என்ன செய்யல வந்து நம்ம கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அதனால வந்து மிக கவனமாக இருக்க வேண்டும். அஸ்மா சிஃபாத்தில் வந்து என்ன இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா என்ன சொல்ல அதிகமான வழிகளைகள் வழி தவறுகள் உண்டானது மிக முக்கியமான பாகம் அக்கீதாவில் இருந்தது. எந்த பாபு? பாபுல் அஸ்மா சிஃபாத். கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா முடிச்சு إن شاء الله وأيضا قول سبحان الله. قال والله تعالى أعلم. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك.